பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே. அப்படி செய்வதால் கூடுவது தலைக்கனமே தவிர மதிப்பு அல்ல. இதை உணர்ந்தவர்கள் உயர்வார்கள். நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம், தப்பில்லை. ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பி கூட பார்க்கக்கூடாது. எண்ணம் போல வாழ பழகுங்கள், பிறரை போல வாழ எண்ணாதீர்கள். நிரந்தரம் என்று எதுவுமில்லை. இன்று உனக்குள் இருக்கும் பிரச்சனைகளும் கூட. காட்டு சிங்கமாக இருந்தாலும் படுத்து கிடக்காமல் ஓடினால்தான் பசிக்கு இரை கிடைக்கும். கட்டி தங்கமாக இருந்தாலும் வெப்பம் தாங்கினால்தான் நகையாக மதிப்பு கிடைக்கும். மனித வாழ்க்கையும் இப்படித்தான். பாதை கடினமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் ஒளிமயமாக மாறும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. எளிமையாக இருப்பது உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும். நம் துன்பத்திற்கு பாதி காரணம் நம் கற்பனைகளே. தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை விட மௌனமாக இருப்பதே மிகவும் சிறந்தது. கோபம் என்பது உங்கள் வெறும் கையால் சூடான நிலக்கரியை எடுப்பதை போன்றது. எனவே கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். போனதை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தால் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. எனவே அதை எப்படியாவது மறக்க முயற்சி செய்யுங்கள். உன் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உனக்கில்லை, நிராகரித்தவருக்கே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஓடும் நீரை போல நல்லதை நினைத்து நல்லதையே செய்யுங்கள். தீயவை தானாகவே குப்பை போல் ஓரத்தில் ஒதுங்கிவிடும். பிறப்பில் தொடங்கி இறுதி மூச்சை நிறுத்தும் முன் இடையில் பல முறை இறக்கிறான் மனிதன். மனதால், மனிதர்களால், மாற்றங்களால், ஏமாற்றங்களால்.